ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழக வீரர் டி நடராஜன் சென்னை அணிக்கு அடுத்த ஆண்டு வரப்போகிறாரு. கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, நான் கூட என்னடா தமிழக வீரரை எடுக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த வருஷம் கண்டிப்பாக டி நடராஜன் சென்னை அணிக்கோசரம் தான் விளையாடுறன்னு சொல்லிட்டு சென்னை அணியின் சிஇஓ காசி தாத்தா, நம்ம காசி தாத்தா சொல்லியிருக்காருங்க. கண்டிப்பாக அவர் அடுத்த ஆண்டு சிஎஸ்கேக்கு நடராஜனை கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம்னு சொல்லிட்டு ரீசெண்டாக தகவல் விட்டுருக்காருங்க. ஆமாங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஆண்டு வேறு மெகா ஆக்ஷன் கண்டிப்பாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த டிராவஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, பேட் கம்மன்ஸ், அப்புறம் மார்க்ரம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு புவனேஸ்வர் குமார், இந்த மாதிரி பிளேயர்லாம் கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நடராஜன் ஆப்ஷனில் விட்டு வேணால் சன்ரைசர்ஸ் எடுக்க முயற்சிருப்பாங்க. அந்த சான்ஸ் தான் நம்ம விடக்கூடாது. அதனால் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு நடராஜன் சென்னை அணி வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா ஒரு தமிழக வீரர், அவர் நம்ம தமிழக வீரருங்க, அவர் போய்ட்டு மற்ற டீமில் விளையாடுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுவும் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறாரா. அதனால் டி நடராஜன் அடுத்த ஆண்டு சென்னை அணிக்கு வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவும் சென்னை பிச்சுக்கெல்லாம் அவர் போகிற இந்த ஸ்லோயர் ஒன்று, ஏக்கரு, பவர் பிளேயில் போகிற ஸ்விங்கு அதெல்லாம் செம்மையாக செட் ஆகும். அதுவும் நம்ம அணிக்கோசரம் விளையாடினா தமிழக பிளேயருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு உற்சாகம் தான் வருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒருத்தர் கூட இல்லைங்க சென்னை அணியில் தமிழக வீரர். அதுவே நிறைய பேருக்கு வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷன், சாய் கிஷோர் சொல்லிட்டு அட்லீஸ்ட் சப்ஸ்டியூட்லனாச்சும் உக்காட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக சப்ஸ்டியூட்டில் கூட நம்ம சென்னை பிளேயரு யாருமே இல்லை. அதனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக முக்கியமாக இந்த டி நடராஜன், அப்புறம் சாய் கிஷோர், சாய் சுதர்ஷன் மேக்ஸிமம் விட மாட்டாங்க, ரீட்டைன் பண்ணுவாங்க. சப்போஸ் விட்டால் அவரெல்லாம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சூப்பராக ஆடுறாரு. அதுவும் சென்னை அணிக்கோசரம்லாம் அந்த பிச்சுக்கெல்லாம் நல்லா சேசிங்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். சாய் சுதர்ஷன் நல்ல ஒரு பிளேயர். அதனால் சென்னை அணி அடுத்த ஆண்டு வரை மெகா ஆக்ஷன் வர்றதுனால இந்த மாதிரி ஒரு நல்ல தமிழக வீரர் எடுத்து போட்டால் கண்டிப்பாக 4 வருஷத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் தமிழக வீரர் நம்ம டீமில் விளையாடினாதாங்க ஒரு மரியாதை. அதனால் ஏன்னா குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 பேர் தமிழக வீரர் இருக்காங்க. சாய் சுதர்ஷன், அப்புறம் ஷாருக் கான், சாய் கிஷோர் சொல்லிட்டு நிறைய தமிழக வீரர் ஜிடியில் இருக்காங்க. ஆனால் சென்னை அணியில் இல்லாத ஒரு வருத்தம். அதனால் அந்த வருத்தத்தை கண்டிப்பாக நம்ம காசி தாத்தாவும் நம்ம மகேந்திர சிங் தோனியும் சேர்ந்து கண்டிப்பாக மெகா ஆக்ஷனில் நல்ல தமிழக வீரர் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எத்தனை பேர்லாம் தமிழக வீரர் சென்னை அணிக்கு வரணும், எந்த மாதிரி ஒரு வீரர்லாம் வரணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம டி நடராஜனை வேர்ல்டு கப் ஸ்கோரில் ஏன் எடுக்கல, அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேர்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மறக்காமல் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுல. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.